வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லைவ்ல பற்றின ஒரு தரமான சம்பவம். அதாவது ஒரே ஒரு சின்ன பிரெட்டு, அந்த பிரெட்டில் வந்துட்டு ஒரு ஃபைட்டாக வந்து அடுத்து வந்து, ஆனால் தீபக் வந்துட்டு இந்த அளவுக்கு மாறுவார் நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா தீபக்கும் ரஞ்சித்தும் ஒரே மாதிரி இருக்காங்க. இவரை சீண்டிட்டாங்கன்னா அவர் வந்துட்டு பொங்குறாரு. இன்னும் ஒன்று, நம்ம ரஞ்சித் வந்து கொஞ்சம் ஸ்லீப்பர் செல் மாதிரி, எப்போ அவர் வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிப்பான்னு தெரியுது. அவரை சொல்லும் போது டக்குன்னு எந்திரிப்பார், எந்திரிச்சு அதான் பேசுவார், அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப் போயிடுவார். ஆனால் தீபக் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஓப்பன் அப் ஆகி நல்ல ஒரு கேம் தான் கொடுத்தாரு. பட் திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, அருணுக்கு சொம்பு தூக்கணுன்ற நேரத்தில் இவருடைய தனித்தன்மையை மறந்து அதை மறுத்து இப்போ தேவையில்லாமல் மஞ்சள் விஷயத்தில் வந்து தலையிட்டு இப்போ வந்து ரொம்ப கெட்ட பேரில் மாட்டிகிட்டு இருக்காப்புல. இப்போ ஒரு பெரிய பஞ்சாயத்து இப்படி போயிட்டு இருக்கும்போது நடுவில் வராரு ஒருத்தர், நானும் இதில் பேசுவேன் அப்படின்ட்டு. யாராவது அப்படின்னு பார்த்தா நம்ம ஆள் வராரு, சிவகுமார். அண்ணே வாங்கினே சொல்லுங்கண்ணே அப்படின்ற மாதிரி இருக்குது. வந்தவொடனே ஆரம்பிக்கிறேன், ஐயா நான் இதை பற்றி நான் சொல்லியா அவனையா என்னையா சொல்லுங்க, ஏன்னா நான் வந்து இங்கே கம்ஃபர்டபுள்லாம் பார்த்து வரலைங்க. சரி, அப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யார்? கிச்சன் டீமில் இருக்கவங்க. ஓ அப்படியா, சரி. அடுத்தது அங்கே எல்லாருமே அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் ஊட்டி வளர்க்குறாங்கய்யா, இது சமைக்கிறாங்கய்யா. அந்த சமையலை நான் சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்குயா. அந்த டேஸ்ட் ஏன் நல்லா இருக்குன்னா அவங்களுடைய அந்த அன்பு அவ்வளோக்கு அதிகமாக இருக்குது. அந்த அன்பால் வந்து அந்த டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்குது. இதை நான் ஏன் வந்துட்டு அனுபவித்து சொல்கிறேன்னா, ஏன்னா இங்கே நான் நிறைய சாப்பாடு சாப்பிட்றேன். ஏன்பா நிறைய சாப்பாடு சாப்பிட்றேன், இப்படி சபையில் வந்து ஒத்துக்கிறீங்களே? இல்லை, நான் நிறைய சாப்பாடு ஏன் சாப்பிட்றேன்னா அவங்களோட நிறைய அன்பை நான் எடுத்துக்கணும்னு சாப்பிட்றேன். ஓ நீங்கள் அப்படி வரீங்க, சரி. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அதை சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லைங்கய்யா இங்கே இருக்கவங்களாம் ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி ஒரு டோஸ்ட்டுக்கு இவ்வளோ பெரிய சண்டை வேணுமையா? நம்மளாம் வந்து அடல்ட்டிங்கயா, குழந்தை மாதிரி பண்ணலாமா? இன்றைக்கி 2 குழந்தைங்க வந்து பேசி அந்த குழந்தைங்களோட மோசமாக இருக்காங்க இங்கே இருக்கவங்களாம் டோஸ்ட் கேட்குறவங்கள. ஒன்று நம்ம முத்து இறங்குறாரு. சரி சிவகுமார், இப்போ அந்த குழந்தைய விட மோசமாக இருக்காங்கன்னு சொன்னீங்களே, அது யாரை சொன்னீங்க? இல்லை நாங்கள் பொதுவாக சொன்னீங்க, பொதுவாக தான் சொன்னீங்க. குழந்தைங்களோட மோசம்னு சொன்னீங்களா, டோஸ்ட்டுன்னு சொன்னீங்களா? டோஸ்ட்டு சொன்னது நான் தான், என்னையே சொன்னீங்களா? இல்லை உங்களை சொல்லலை, யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்கள, யாரெல்லாம் கேட்டாங்களோ இல்லை நான் கேட்டேன். என்னைய சொன்னீங்களா? இல்லைங்க, நான் வந்து உங்களுக்குள்ளே பேசலைங்க, நான் வந்து என்னோடய இது கேப்டன் கிட்ட பேசுகிறேங்க. இதை பாருங்கள், நீங்கள் கேப்டன் கிட்ட பேசுங்க, வேணான்னு சொல்ல. என்னையே சொன்னீங்களா? அந்த குழந்தையோட ஏன் ஒப்பிட்டு சொன்னீங்க? இங்கே எனக்கு தெரிஞ்சாகணும். அவர் வந்து புரள்றாரு, ஐயோ நான் அப்படி சொல்லலைங்கன்னு. நீங்கள் குழந்தைன்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு 6 வயசு, எனக்கு 26 வயசு மூளை. நான் எனக்கு என்ன பட்டுச்சோ அதை தான் நாங்கள் கேட்டேன். நீங்கள் எப்படி வந்து குழந்தைக்கு இருக்கிற விஷயங்கள் கூட இல்லைன்னு சொல்லுவீங்க சொல்லிட்டு போட்டு புரட்டி எடுக்கிறார். மனுஷன் வந்து நான் எந்திரிச்சது தப்புடான்ற மாதிரி கம்முன்னு உட்காண்டாரு. அதுக்கு முன்னாடி நான் யோசிக்கிறேன், இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து தலையை வாடுறாரு. என்னடா அது ஒரு தலையை வாடுறாரு, அந்த தலையை வாடுறதுக்கே வந்து அரை மணி நேரம் வாடிட்டு இருக்காருன்னு. அப்புறம் பார்த்தா இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறக்கா வந்திருக்காரு. பதிவு பண்ணவர் கம்முன்னு போக வேண்டியதுண்ணே. அதில் முத்துக்குமரை எடுத்து இப்போ முத்துக்குமரை போட்டு தொம்பு ஒத்திட்டாப்புல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நடுவில் வந்து நானும் வந்து ஸ்கோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு சம்பவத்தை பண்ணி மாட்டிட்டார் சிவகுமார். இன்றைக்கும் ஒரு சம்பவத்தை பண்ணி இப்போ வந்துட்டு முத்துக்குமரன்ட்டு சம்பாடி வாங்குறாரு. இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. இந்த மாதிரி சுட அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் நண்பர்களே.